தமிழ் சினிமாவில் ஹீரோக்களை விட சில பெண் வில்லிகள் தங்களுடைய மிரட்டலான நடிப்பால் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ் சினிமாவின் மிகவும் ஐகானிக்கான டாப் 10 வில்லிகள் யார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடித்திருப்பவர் நடிகை த்ரிஷா. இவர் 2016ஆம் ஆண்டு துரை செந்தில்குமார் இயக்கத்தில் வெளியான கொடி திரைப்படத்தில் ருத்ரா என்ற அரசியல்வாதி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அதிகாரத்திற்காக எதையும் செய்ய துணியும் வில்லி கதாபாத்திரத்தில் தனது மிரட்டலான நடிப்பால் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியிருந்தார். 9வது இடத்தை பிடித்திருப்பவர் நடிகை சூசன் ஜார்ஜ். இவர் 2010ஆம் ஆண்டு பிரபு சாலமன் இயக்கத்தில் வெளியான மைனா திரைப்படத்தில் சுதா என்ற பெயரில் போலீஸ் அதிகாரியின் மனைவியாக நடித்திருந்தார். இந்த லிஸ்ட்ல 8வது இடத்தை பிடித்திருப்பவர் நடிகை ஜோதிகா. 2007ஆம் ஆண்டு கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் வெளியான பச்சைக்கிளி முத்துச்சரம் திரைப்படத்தில் ஸ்மிதா என்ற வில்லி கதாபாத்திரத்தில் நடித்து மிரட்டியிருந்தார். 7வது இடத்தை பிடித்திருப்பவர் நடிகை சிம்ரன். 2018ஆம் ஆண்டு வெளியான சீமராஜா திரைப்படத்தில் காளி என்ற வில்லி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அதிகார வெறியும் கொடூரமான குணமும் கொண்ட அந்த கதாபாத்திரத்தில் தனது மிரட்டலான நடிப்பால் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருந்தார். 6வது இடத்தை பிடித்திருப்பவர் நடிகை தெலுங்கானா சகுந்தலா. இவர் 2003ஆம் ஆண்டு வெளியான தூள் திரைப்படத்தில் சொர்ணாக்கா என்ற வில்லி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அதிகாரம், ஆணவம் மற்றும் கொடூரம் நிறைந்த அந்த கதாபாத்திரத்தில் தனது மிரட்டலான நடிப்பால் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருந்தார். 5வது இடத்தை பிடித்திருப்பவர் வரலட்சுமி சரத்குமார். 2018ஆம் ஆண்டு AR முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான சர்க்கார் திரைப்படத்தில் கோமளவல்லியாகவும் அதே ஆண்டில் வெளியான சண்டக்கோழி 2 திரைப்படத்தில் பேச்சு என்ற கொடூரமான வில்லி கதாபாத்திரத்திலும் தன்னுடைய மிரட்டலான நடிப்பால் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியிருந்தார். 4வது இடத்தை பிடித்திருப்பவர் நடிகை ஐஸ்வர்யா ராய். இவர் மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் படங்களில் நந்தினி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். பழிவாங்கும் எண்ணத்துடன் அரச குடும்பத்தையே தனது அறிவாலும் சூழ்ச்சியாலும் ஆட்டிப்படைக்கும் வலிமையான வில்லி கதாபாத்திரத்தில் தனது மிரட்டலான நடிப்பால் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருந்தார். 3ஆம் இடத்தை பிடித்திருக்கும் நடிகை ரீமா சென். இவர் சிலம்பரசன் இயக்கி 2006ஆம் ஆண்டு வெளியான வல்லவன் திரைப்படத்திலும் செல்வராகவன் இயக்கி 2010ஆம் ஆண்டு வெளியான 1000ல் ஒருவன் படத்திலும் சுயநலமும் சூழ்ச்சியும் கொண்ட வில்லியாக நடித்திருப்பார். நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடித்திருப்பவர் நடிகை ஸ்ரேயா ரெட்டி. 2006ஆம் ஆண்டு தருண்கோபி இயக்கத்தில் வெளியான திமிரு திரைப்படத்தில் ஈஸ்வரி என்ற கொடூரமான வில்லி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இரக்கமே இல்லாத ரவுடி பெண்ணாக அவரது மிரட்டலான நடிப்பும் வசன உச்சரிப்பும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. இப்போவும் தமிழ் சினிமாவின் எல்லாருக்கும் பிடிச்ச ஐகானிக் வில்லி கதாபாத்திரங்களில் ஒன்றாக ஈஸ்வரி இருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடித்திருப்பவர் நடிகை ரம்யா கிருஷ்ணன். இவர் 1999ஆம் ஆண்டு KS ரவிக்குமார் இயக்கி வெளியான படையப்பா திரைப்படத்தில் நீலாம்பரி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். காதல் தோல்வியால் பழிவாங்கும் எண்ணத்துடன் வாழும் அந்த வலிமையான வில்லி கதாபாத்திரத்தில் தனது மிரட்டலான நடிப்பாலும் கம்பீரமான வசன உச்சரிப்பாலும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார். இன்று வரை தமிழ் சினிமாவின் மிகவும் பயங்கரமான வில்லி கதாபாத்திரம் யாரென்றால் பலரும் முதலில் சொல்லும் பெயர் நீலாம்பரிதான். இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு மிகவும் பிடித்த வில்லி யார் என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவின் பார்ட் 2 வேணும்னா அதையும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.